கிருஷ்ணவேணி அக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள வந்து பொண்ணு கழுத்துல மஞ்ச கயிறு கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த சடங்குகளை ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. அம்மா ராணி, சித்தார்த்துக்கு போன் பண்ணி மாப்பிளைய கூட்டு வர சொல்லுமா. பண்ற தாத்தா. கால் பண்ணுமா. எதுக்கு இவங்க போன் பண்ணிட்டு இருக்காங்க? மாப்பிள்ளங்க இருந்தா தானே சித்தார்த்து கூட்டிட்டு வருவான். இங்க இருந்துகிட்டே ராணி போன் பண்றா. சொல்லு ராணி. யோ, மாப்பிளைய கூட்டினு வாயா. அட ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் கூட்டு வந்துடுறேன். சரியா, சீக்கிரமா கூட்டினு வா, நேரம் ஆயிடுச்சு. சரி மாப்பிள்ள, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க போலாம். இது ஓகேவா? டபுள் ஓகே. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரி. செத்து போன பசுபதி எப்படி வருவான்? ஓ, உடனே காரணத்தை சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்கல்ல. அதுவும் எல்லாரும் முன்னாடி அசிங்கமா வேற போயிடும். சித்தார்த்து மல்லிகாவோட புருஷனை அலைஞ்சு திரிஞ்சு தேடுற மாதிரி கொஞ்ச நேரம் பாவலா காட்டுவான் போல இருக்கு. தோ வந்துட்டாங்க. மாப்பிள்ள, ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்கிங்க. மனோ, இங்க 3 குழிய தோண்டு. தமன்னா, எதுக்கு 3 குழி? ஏன் அந்த பசுபதியை கண்டம் துண்டமா வெட்டி 3 குழியில புதைக்க போறோமா? இங்க பாரு, இப்ப நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். எதுவும் கேட்காத, சொல்றத மட்டும் செய். சும்மா கேள்வி கேட்டு எனக்கு திரும்ப கொலகாரி ஆக்கிடாத. சரி சரி, அவ சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். இல்லன்னா 4ஆவதா ஒரு குழியை தோண்டி அதுல நம்மளையும் புதைச்சிருவா. முதல்ல இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ற வழியை பார்ப்போம். இல்லன்னா எல்லாருமே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். பேசாம அவ சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். வேற வழியே இல்ல. தமன்னா, நீ அந்த பக்கம் போய் நின்னுக்கோ. யாராவது இங்க வர மாதிரி இருந்தா எனக்கு ஒரு சிக்னல் மட்டும் கொடுங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் குழிய தோண்ட ஆரம்பிப்போம். கடைசியா கார்ல இருக்கிற பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற குழியில புதைச்சிடணும். சரியா? போ. சரி. மனோ, சீக்கிரம் தோண்டு. அட இருமா, நீ வேற தோண்ட வேண்டாமா? தமன்னா சொன்ன மாதிரி 1 2 3 குழிய தோண்டியாச்சு. மனோ, சீக்கிரம் வா. இதோ வர. தமன்னா, நீ சொன்ன மாதிரியே 3 குழிய தோண்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணட்டும்? ரகுவரன் சித்தப்பாவையும் கூட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒரு குழியில போய் படுத்துடலாம். சரியா? ஏய், என்ன வளர்ற? நாம ஏன் குழியில படுக்கணும்? மென்டல். எத்தனை தடவை உனக்கு நான் சொல்றது? சீக்கிரமா நடுவுல இருக்கிற குழியில அவனோட பாடியை கொண்டு போய் புதைச்சிரு. சரி.
தமன்னா யாராவது வராங்களான்னு பாரு. ஆமா, என்ன காணாம கணக்குறான். மனோ, இவனை புதைக்கிறதுக்கு முன்னாடி போன் பர்ஸ் ஏதாவது அவன் பாக்கெட்ல இருக்கான்னு செக் பண்ணு. பார்க்கலாம் இரு. தமனா போன் வச்சிருக்கான். இந்த மனோ, சரி தமன்னா, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த செல்போன் ஒரு குழியில போட்டு புதை. அதுக்கப்புறம் இந்த பர்ஸை இன்னொரு குழியில போட்டு புதைச்சிரு. ஏய், நீ பண்றதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? மனோ, நான் உன் செய்ய சொல்றேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் தலையில இருந்து கொஞ்சம் முடிய கட் பண்ணி எடு. செல்போன் போட்ட குழியிலையும் அந்த பர்ஸ் போட்ட குழியிலையும் இந்த முடிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு புதைச்சிரு. அப்பதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. குடு, ஆரம்பி. இந்த பர்ஸ்ல போடு. இந்தா புடி. அது அந்த குழியில போடு, இது இந்த குழியில போடு. இந்த போனையா? போடு, அதுல போடு. இந்த பாடி எடுத்து இதுல போடு. தூக்கி போட்டு போச்சிடலாமா? போடு. ஓகே. தமன்னா, பாத்துக்கிட்டே இரு. பாத்து.